பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாகிபத்து லில் முத்தகீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினல் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ قوامين بالقسط شهداء لله ولو على أنفسهم أو الوالدين والأقربين. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم من شفع لأحد شفاعة فأهدي إليه هدية فقبلها فقد أتى بابا عظيما من أبواب الربا أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري வஹலுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரது மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும், நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர பெருமக்களே, அல்ஹம்துலில்லாஹ், ரமதான் மாதம் முடிந்து ஷவ்வால் மாதத்துடைய முதல் ஜும்மாவிலே வீற்றிருக்கிறோம். கடந்த ரமலானிலே நாம் செய்த நறுக்கருமங்கள் அனைத்தையும் அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. ரமலானிலே எப்படி நாம் அமல்களிலே நிரந்தரமாக இருந்தோமோ, ஆர்வம் காட்டினோமோ, அது போன்று இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பிறகும் ஏனைய மாதங்களிலும் நம்முடைய மௌத்து வரைக்கும் அமல்களிலே நிரந்தரமாக இருப்பதற்கும், ரமலானிலே ஆர்வம் காட்டியது போன்று ஏனைய மாதங்களிலும் ஆர்வத்தோடு அமல் செய்வதற்குரிய நல்ல தௌஃபீக்கையும் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. அன்பான சகோதர பெருமக்களே, பொதுவாக ஒவ்வொரு வருடமும் ரமலான் முடிந்த பிறகு ரமலானுடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கான வழிமுறைகள் என்ன, ரமலானுக்கு பிறகு நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற தலைப்பின் கீழே சில தகவல்களை பார்ப்போம். ஆனால் தற்போது இன்னொரு முக்கியமான செய்தி இருப்பதனால அது சார்ந்த சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்றைக்கு தேசம் முழுவதும் பேசப்படுகின்ற, தேசத்திற்கு வெளிநாடுகளிலும் பேசப்படுகின்ற ஒரு செய்தி, இந்தியாவுடைய 18வது மக்களவை தேர்தல். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 19 ஆரம்பமாகிற இந்த தேர்தல் சுமார் 7 கட்டங்களாக ஜூன் 1 வரைக்கும் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. ஜூன் 4 அங்கு 3 தினங்கள் கழித்து ஜூன் 4 அன்று ஓட்டு எண்ணிக்கை நடைபெற்று ரிசல்ட் வெளியே வர இருக்கிறது. அன்பான சகோதர பெருமக்களே, 18வது மக்களவை தேர்தல் இந்தியா அடுத்தடுத்த காலங்களிலே எதை நோக்கி பயணிக்கும் என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு தேர்தலாகத்தான் இன்றைக்கு இந்த தேர்தல் இருக்கிறது. உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு, மதசார்பற்ற நாடு என்றால் இந்தியா. உலகத்திலேயே மிகப்பெரிய மதசார்பற்ற நாடு, அதிகமான மக்கள் தொகை வாழக்கூடிய நாட்டில் ஒரு மதம் சார்ந்து இல்லாமல் குடிமக்கள் விரும்பிய மதத்தை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை வழங்கப்படுகின்ற தேசம் இந்திய தேசம். இந்திய அரசியலமைப்பு சட்டமும் கிட்டத்தட்ட அப்படித்தான். இந்திய அரசியலமைப்பு சட்டமும் மதம் சார்ந்து இருக்காது. அந்த தேசத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரும்
தான் விரும்பிய மதத்தை தேர்வு செய்யவும் விரும்பிய மதத்தை பின்பற்றுகிற உரிமை தருகின்ற அளவுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. எனவே தான் உலகத்திலேயே மிகப்பெரிய மதசார்பற்ற ஜனநாயக நாடு என்பதாக இந்தியா போற்றி புகழப்படுகிறது. இந்த புகழ் தொடர்ந்து இருக்க வேண்டுமென்றால் இந்த இந்திய தேசம் மதசார்பற்ற நாடாகவே தொடர வேண்டுமென்றால் இந்த இந்திய தேசம் ஜனநாயக நாடாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஆட்சியாக தொடர வேண்டுமென்றால் அருமையான சகோதர பெருமக்களே, வரக்கூடிய தேர்தல் மிக முக்கியமானது. தெளிவாக அவர்கள் டிக்ளேர் செய்கிறார்கள், நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் இருக்கின்ற மதசார்பற்ற அந்த வார்த்தையை நாங்கள் எடுத்து விடுவோம். தெளிவாக பேசுகிறார்கள். இந்தியா என்பது மதசார்பற்ற நாடு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஆங்கிலேயர் வழங்கியது. எப்படி இந்தியா என்ற பெயரை ஆங்கிலேயர் வழங்கினானோ அதுபோன்று இந்தியா என்பது மதசார்பற்ற என்ற இந்த வார்த்தையும் ஆங்கிலேயரால் வழங்கப்பட்டது. இது இந்தியா என்பது பெரும்பான்மை மக்கள் வசிக்கக்கூடிய இந்து நாடு, அகண்ட பாரதத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்பதாக வெளிப்படையாகவே பேசுகிறார்கள். தேர்தலுடைய நெருக்கத்தில் சிஏஏ அமல்படுத்தியதும் இதை வெளிப்படுத்துவதுதான். ரமதான் 1 அன்று எந்த சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துவதற்காக வேண்டி அந்த சட்டங்களை கொண்டு வந்தார்களோ அந்த சட்டங்களை அமல்படுத்தியதும் ரமதான் 1 அன்று இல்லையா? பெரும்பான்மை மக்களை ஒருங்கிணைக்கிறார்கள். வெளிப்படையாகவே சொல்கிறார்கள், இந்த தேர்தல் என்பது 80க்கும் 20க்கும் நடைபெறுகின்ற தேர்தல். வெளிப்படையாக டிக்ளேர் செய்கிறார்கள். 80% பெரும்பான்மை மக்களாகி இந்துக்களுக்கும் 20% இருக்கக்கூடிய இந்த பக்கம் கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள், இந்த சிறுபான்மை மக்களுக்கும் எதிராக நடைபெறுகின்ற தேர்தல். நீங்கள் எங்களுக்கு வாக்களித்தால் இந்த இந்து நாடாக தொடருவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் இல்லையா? அருமையான சகோதர பெருமக்களே, இதுவெல்லாம் ஒரு ஹாலில் பேசப்படுகின்ற செய்தி அல்ல. இன்றைக்கி ஜும்மா மேடைகளில் இன்றைக்கி நம்ம முஸ்லீம்களாக இருக்கின்ற நமக்கு மத்தியில் பேசி கொண்டிருக்கிறோம் இல்லையா? இது மாதிரி பேசப்படலை. பொதுவெளிகளிலே பேசப்படுகிறது. பொதுவெளிகளிலே பெரு மைதானங்களிலே மாநாடுகளிலே பேசுகிறார்கள். எங்களுக்கு வாக்களியுங்கள், நாங்கள் இந்த சட்டங்களின் மூலமாக சிறுபான்மை மக்கள் இந்தியாவிலிருந்து துடை தெருவோம் என்பதாகெல்லாம் வெளிப்படையாக பேசுவதை அருமையான சகோதர பெருமக்களை கண்கூடாக பார்க்க முடிகிறது. எனவே தான் ஒரு புறம் ஜனநாயக சக்திகள் இந்தியா மதசார்பற்ற நாடாக தொடர வேண்டும் என்றால் இந்தியா மீண்டும் ஜனநாயக நாடாக, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மக்களாட்சி தத்துவத்திலேயே அமையப்படுகின்ற நாடாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பாசிசத்தை விரட்ட வேண்டும் என்ற ரீதியில் பெரும்பாலும் ஜனநாயக சக்திகள் இல்லையா, ஜனநாயக சக்திகள் ஓர் அணியில் திரண்டு இருப்பதை பார்க்கலாம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இந்த நேரத்தில் நமக்கான சிந்தனை என்ன? குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு எப்படி வழிகாட்டுகிறது? ஒரு முஸ்லீமாக நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பது பற்றிய சில தகவல்களை பார்க்கலாம். ஒரு இந்திய குடிமகனாக இந்தியனாக எப்படி செயல்பட வேண்டும் என்று நிறைய பரப்புரைகள் செய்யப்படுகிறது. பொதுநல அரசியல்வாதிகளால், அரசியல் விமர்சகர்களால் நிறைய பேசப்படுகிறது. அது ஒருபுறம் இருக்கலாம். குர்ஆனும் சுன்னாவும் என்ன பேசுகிறது, இது சார்ந்து நமக்கான வழிமுறைகள் என்ன, வழிகாட்டுதல் என்ன என்பது பற்றிய சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த உரையில் சுருக்கமாக பார்க்கலாம். அன்பான சகோதர பெருமக்களே, அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன பில் கிஸ்த். முஃமின்களே, எந்த சூழலிலும் நீங்கள் வழி தவறிவிடக்கூடாது இல்லையா? அசத்தியத்தின் பக்கம் நீங்கள் சாய்ந்து விடக்கூடாது. கவ்வாமீன என்றால் எது சரியோ எது சத்தியமோ அந்த சத்தியத்தில் தான் நிற்க வேண்டும். எந்த சூழலிலும் அசத்தியத்திற்கு ஆதரவாக தலையை கூட அசைத்து விடக்கூடாது என்பதாக அல்லாஹு தஆலா திருமறையில் பேசுகின்றான். முஃமின்களாக இருக்கக்கூடிய உங்களை பார்த்து, நம்மை பார்த்து, நாம் முஃமின்களாக இருந்தால் சத்தியத்தின் பக்கம் நிற்க வேண்டிய பொறுப்பு கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அது நமக்கான ஃபர்து இல்லையா? விரும்பியவர்கள் சத்தியத்தில் இருக்கலாம், விரும்பியவர்கள் சில தேவைகள் இருக்கிறது, சில ஆதாயங்கள் கிடைக்கிறது, அதனால் நான் அசத்தியத்தின் பக்கம் சாய்கிறேன்
என்றெல்லாம் இங்கே வியாக்கியானம் பேச முடியாது. உனக்கு விருப்பமோ இல்லையோ நீ சத்தியத்தின் பக்கம்தான் நின்றாக வேண்டும். ஷஹதா லில்லா, அல்லாஹ்விற்காக வேண்டி சாட்சி சொல்லக்கூடிய நபராக இருக்க வேண்டும். வலவ் அலா அன்ஃபுஸிஹிம், அந்த சாட்சி உனக்கு எதிராக இருந்தாலும் சரி. நான் சத்தியத்தின் பக்கம் சாட்சி சொல்கிறேன், அதனால் நான் நஷ்டம் அடைந்து விடுவேன், பரவாயில்லை. அவில் வாலிதைனி, உன்னுடைய பெற்றோர்கள் நஷ்டம் அடைந்து விடுவார்கள், பரவாயில்லை. ஒல் அக்ரபீன், உனக்கு நெருக்கமானவர்கள் நஷ்டமடைந்து விடுவார்கள், பரவாயில்லை. நீ சத்தியத்தின் பக்கம் இருக்க வேண்டும். சத்தியத்திற்கு சாட்சி பகிர்பவனாக நீ இருக்க வேண்டும் என்பதாக வல்ல இறைவன் நம்மை பார்த்து பேசுகிறான். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு சாட்சி பகிரும் விதமாகத்தான் இந்த தேர்தலும் வாக்குரிமையும் இருக்கிறது என்பதனால் நம்முடைய வாக்குகள் எப்படி இருக்க வேண்டும், அது நமக்கான பொறுப்பு என்ன, எந்த அடிப்படையில் நம்ம வாக்கு செலுத்த வேண்டும் என்பது பற்றியே சில தகவல்களோடு இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்வேன். இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த வாக்கு போடுகிறோம் இல்லையா, தேர்தலில் ஓட்டளிக்கிறோம் இல்லையா, இதை பற்றி 4 விதமான அம்சங்களின் கீழே வகுக்கிறார்கள். இந்த வாக்கு போடுவது என்பது 4 குர்ஆன் ஹதீஸின் சுன்னாவின் அடிப்படையில் 4 விதமான அடிப்படையில் கொண்டு வருகிறார்கள். ஒன்று ஷஹாதத், சாட்சி சொல்வது. இவருக்கு நான் சாட்சி பகிர்கிறேன், இவர் என்னை ஆட்சி செய்தால், எனக்கான பொறுப்பில் இவர் இருந்தால் இவர் சரியான முறையில் சாட்சி, அதாவது தனக்கான பொறுப்பை தனக்கான பணியை நிறைவு செய்வார் என்ற ரீதியில் ஷஹாதத் என்பதாக சாட்சி பகிர்கிற விதமாக இந்த ஓட்டை பற்றி சொல்கிறார்கள். நம்ம அளிக்கின்ற இந்த ஓட்டு வாக்கு சீட்டின் மூலமாக அல்லது இயந்திரத்தின் மூலமாக நம்ம ஓட்டு போடுகிறோம் இல்லையா, இது சாட்சி பகிர்தல் என்பதாக சொல்கிறார். இந்த சாட்சி பகிர்தலில் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் சில வழிகாட்டுதல்கள் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இய்யாக ஷஹாதத் அஸ்ஸூர், அல்லாஹ் தாலாவுடைய தூதர் நமக்கு 3 முறை எச்சரிக்கிறார்கள். நான் உங்களை எச்சரிக்கிறேன், பொய் சாட்சி சொல்வதை விட்டு எச்சரிக்கிறேன், பொய் சாட்சி சொல்வதை விட்டு எச்சரிக்கிறேன். இய்யாக ஷஹாதத் அஸ்ஸூர், பொய் சாட்சி சொல்வதை விட்டு எச்சரிக்கிறேன் என்பதாக 3 முறை பெருமானார் எச்சரிக்கிறார். இந்த பொய் சாட்சி என்றால் என்ன, பொய் சாட்சியை பற்றி பெருமானார் எச்சரிப்பதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அதாவது இந்த வாக்கிற்கும் பொய் சாட்சிக்கு என்ன சம்பந்தம் என்று பார்க்கும் பொழுது, தகுதி இல்லாத ஒருவர், அடிப்படையில் இவருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை, ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்தால், இவர் பொறுப்பில் வந்தால், இவருக்கு சாதகமாக நம்ம சாட்சி சொன்னால் நமக்கு சில ஆதாயங்கள் கிடைக்கும், சில லாபங்கள் கிடைக்கும் என்ற ரீதியில் தகுதி இல்லாத ஒருவருக்கு சாட்சி சொல்வதற்கு ஷஹாதத் அஸ்ஸூர் என்று சொல்லப்படும். ஷஹாதத் அஸ்ஸூர் என்றால் இவருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை, இவரை விட தகுதி வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றாலும் இவருக்காக வேண்டி நான் சாட்சி சொல்கிறேன் என்பதற்கு ஷஹாதத் அஸ்ஸூர் என்று சொல்லப்படும். எனவே நாம் அளிக்கின்ற வாக்கு என்பது சரியான அளவில் இருக்க வேண்டும். வலா தக்துமு ஷஹாதா, அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். இதாது, அதாவது சாட்சியாளர்கள் அழைக்கப்பட்டால் வலா யஅபு ஷுஹதா இதா மாது, அவர் கண்டிப்பாக வர வேண்டும். ஒரு சபையில் ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடந்து கொண்டிருக்கிறது, அந்த பஞ்சாயத்து சம்பந்தமான சில தகவல் நமக்கு தெரியும், நம்ம சாட்சியாளர்களாக இருக்கிறோம். இப்போ நம்மை அழைக்கிறார்கள், நீங்கள் வாங்க, இங்கே வந்து இதுக்கான சரியான சாட்சி சொல்லுங்கள், இதனுடைய பிரச்சனையுடைய நிலவரம் உங்களுக்கு தெரியும் என்பதாக நம்மை அழைக்கப்பட்டால் வலா யஅபு ஷுஹதாவு, அல்லாஹ் தஆலா முஃமின்களை பார்த்து சொல்கிறான், நான் வர முடியாது என்று சொல்லக்கூடாது, கண்டிப்பாக அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், சரியான முறையில் சாட்சியை பகர வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இல்லை கூடுதலாக இன்னொரு செய்தியும் சொல்லப்படுகிறது, சாட்சியாளர்கள் அழைக்கப்படாமலேயே செல்வது சாட்சியிலே சிறந்தது என்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு, நான் மேலே சொன்னது மாதிரி அதில் எனக்கு சம்பந்தம் இருக்கிறது, அது சார்ந்த நல்லது கெட்டது எனக்கு தெரியும், ஆனால் என்னை அழைக்கலை. முன்னாடி சொன்ன சூரத்தில் என்னை அழைக்கிறார்கள், நீங்கள் வாங்க உங்களுக்கு தான் தெரியுமே வந்து சாட்சி சொல்லுங்க என்று அழைக்கிறார்கள், நான் மறுக்கக்கூடாது ஒன்று. இன்னொன்று, என்னை அழைக்கலை, அவர்களுக்கு தெரியலை நமக்கு தெரியுமா இல்லையா என்று, அதனால் நம்மை அழைக்கலை. இப்போ நாம முன் சென்று இப்போ இந்த மாதிரியான பிரச்சனை, இவர் பக்கம் நியாயம் இருக்கிறது, இது அநியாயம் என்பதாக சரி தவறு என்று நம்மை அழைக்காமலேயே நம்ம சென்று சாட்சி சொல்ல வேண்டும், இதுதான் சாட்சிகளிலே சிறந்தது என்பதாக அல்லாஹு தாலாவுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று வலா தக்துமு ஷஹாதா, சாட்சி அழைக்கப்பட்டால் சாட்சி மறுக்கக்கூடாது என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். ஃபஹுவ ஆசிமுன் கல்புஹு, அவ்வாறு மறைப்பது என்பது அவர் ஈமானுக்கு மிகப்பெரிய எதிரான ஒன்று, ஈமானுக்கு மிக மோசமான ஒன்று என்பதாக அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான்.
அந்த அடிப்படையில் இந்த ஓட்டு அளிப்பது என்பது கிட்டத்தட்ட சாட்சி பகர்வதை போன்று நான் இவருக்கு சாட்சி பகருகிறேன் என்ற அர்த்தத்தில் உண்டானது என்பதனால் இந்த ஓட்டு அளிக்கக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், நீதமான முறையில் இருக்க வேண்டும். நான் மேலே சொன்னது போல சில ஆதாயங்கள் கிடைக்கிறது என்பதற்காக வேண்டி கெட்டவர்களுக்கு நல்லவர்களுக்கு எதிரான நபர்களுக்கு சாட்சி அளிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தபடியாக இந்த ஓட்டளிப்பது சம்பந்தமாக இன்னொரு அம்சத்தை சொல்கிறார்கள், ஷஃபாத், சிபாரிசு செய்வது. நான் இவருக்கு சிபாரிசு செய்கிறேன், ரெக்கமெண்டேஷன் சொல்வோம் இல்லையா, நான் இவருக்கு சிபாரிசு செய்கிறேன், இவர் ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்தால், இவர் பொறுப்பிலே அமர்ந்தால் இவர் ஓரளவு சரியான முறையில் நீதமான முறையில் இருப்பார் என்பதாக நான் என் பொறுத்திலிருந்து சிபாரிசு வழங்குகிறேன் என்ற அர்த்தத்தில் சிபாரிசு செய்வது என்பதாகவும் சொல்லப்படுகிறது. அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் நிசா என்ற அத்தியாயத்தில், மை யஷ்வா ஷஃபாத்தன் ஹசனத்தை யக்குல்லஹு நசீபு மின்ஹா ஒமை யஷ்வா ஷஃபாத்தன் சையத்தை யக்குல்ல கிஃபுலும் முன்ஹா. யார் ஒரு நல்ல நபரை சரியான நபரை சிபாரிசு செய்கிறாரோ அந்த சரியான நபர் செய்கின்ற எல்லா நறுக்கருமங்களிலும் இவருக்கான பங்கு வந்து கொண்டே இருக்கும். மை யஷ்வா ஷஃபாத்தன் சையத்தன் யக்குல்லோ கிஃபுலும் மின்ஹா. அதே போன்று யார் ஒருவர் தீய நபரை கெட்ட நபரை சாட்சி பகருகிறாரோ, அதாவது சிபாரிசு செய்கிறாரோ, அவர் செய்கின்ற எல்லா தீமைகளிலும் இவருக்கான பொறுப்பு வந்து கொண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே சிபாரிசு என்பது சரியான நபருக்கு இருக்க வேண்டும், சரியான அளவில் இருக்க வேண்டும். எனவே நம்முடைய ஓட்டு என்பதும் சரியான நபருக்கு இருக்க வேண்டும் என்பதாக இந்த வாக்களிப்பது சம்பந்தமான இரண்டாவது அம்சத்தை சொல்லி காட்டுகிறார். மூன்றாவது வக்காலத், பொறுப்பு சாட்டுவது. எல்லா இடங்களிலும் நம்ம சென்று நம்முடைய கடமைகளை செய்ய முடியாது இல்லையா? எனவே நம்முடைய சில அரசாங்க காரியங்களை செயல்படுத்துவதற்காக வேண்டி நம்மின் பகுதியிலிருந்து நான் இந்த நபரை பொறுப்பாக சாட்டுகிறேன் என்பதாக பொறுப்பு சாட்டுவது என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த பொறுப்பு சாட்டுவது என்பதும் கிட்டத்தட்ட முன்னால் சொன்னது போன்று சரியான நபரை சரியான அளவில் இருக்க வேண்டும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக நிறைய பேசுகிறார். தன்னுடைய மௌத்துடைய நேரம், மரண மௌத், பெருமானாருடைய கடைசி நேரம் மரண மௌத், அந்த நேரத்தில் ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வைப்பதற்காக வேண்டி ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஆலோசனை கொடுக்கிறார்கள். கூட இருந்த ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களே ஆயிஷாமா உட்பட, அபூபக்கருடைய மகள் ஆயிஷாமா உட்பட, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மகள் ஹஃப்ஸாமா உட்பட சொல்கிறார்கள், அந்த இடத்திற்கு அபூபக்கர் சரியாக வரமாட்டார், வேறொரு நபரை தேர்வு செய்யலாமே, ரொம்ப பலகீனமானவர், நீங்கள் இருந்த இடத்தில் அவரால் நிற்க முடியாது, சமுதாயத்தை கட்டி கொண்டு செல்ல முடியாது என்பதாக பெருமானார் இடத்துல சொல்லும் பொழுது பெருமானார் மீண்டும் அபூபக்கரை முன்மொழிகிறார்கள். மீண்டும் மனைவிமார்கள் அபூபக்கர் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். பெருமானார் மீண்டும் முன்மொழிகிறார்கள். பெருமாவும் மனைவிமார்கள் இல்லை அபூபக்கர் வேண்டாம், சரி வராது என்று சொன்ன பொழுது பெருமானார் கடுமையாக கோபித்தார்கள். பெருமானாருடைய கோபத்திற்கு பிறகுதான் இல்லை ரசூலுல்லாஹ் உறுதியாக இருக்கிறாங்க, அபூபக்கர் தான் சரியான நபர் என்பதாக முடிவு செய்து ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இமாமத் செய்கிறார். ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருக்கின்ற சமயத்திலேயே, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே இமாமத் செய்த ஒரே நபர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ் போருக்காக சென்ற சமயத்தில் வேறு வேறு நபர்கள் நியமித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட நபர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. பிற காலத்தில் எந்த அபூபக்கர் பலகீனமானவர் என்று சொன்னார்களோ, எந்த அபூபக்கர் சமுதாயத்தை சரியான முறையில் கொண்டு செல்ல முடியாது என்பதாக பயந்தார்களோ, அந்த அபூபக்கர் தான் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உரையை நிகழ்த்துகிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்ட சமயத்தில் சஹாபாக்கள் பலவிதமான குழப்பங்களில் இருந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வே நம்மை விட்டு பிரிந்து விட்டார், இனி நம்ம யார் வழிநடத்துவார் என்று பதட்டப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி நமக்கு தெரியும். வாளை உருவிக்கொண்டு ரசூலுல்லாஹ் இறந்து விட்டதாக யாராவது சொன்னால் அவருடைய தலையை கொய்து விடுவேன் என்பதாக வாளை வைத்து கொண்டு சுற்றி கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் ஹதரத் உமர் இடத்துல பேசுவதற்கு அனைவருமே அச்சப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் ஹதரத் அபூபக்கர் ஹதரத் உமரை கரம் பிடித்து சொன்னார்கள், சத்தியமாக திட்டமாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இதற்கு முன்பாக வந்த எல்லா நபிமார்களும் வஃபாத் ஆகி இருக்கிறார்கள். நபிமார்கள் என்றால் அவர்கள் மனிதர்கள் தான், அவர்கள் கடவுள்கள் அல்ல, அவர்களுக்கு மரணம் இல்லை என்பதல்ல. அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள். தொடர்ந்து ஹஜ்ரத் அபூபக்கர் பேசினார்கள். எந்த அபூபக்கர் பலகீனமானவர்கள் என்று ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் சொன்னார்களோ, எந்த அபூபக்கர் சமுதாயத்தை வழிநடத்த முடியாது, அதற்கு பக்குவப்பட மாட்டார், சரிவர மாட்டார் என்று சொன்னார்களோ, அந்த அபூபக்கர் பேசிய வார்த்தைகள். அருமையான சகோதர பெருமக்களே, உங்களில் யாரெல்லாம் முஹம்மதை ரப்பு என்று ஈமான் கொண்டிருக்கிறீர்களோ விளங்கிக் கொள்ளுங்கள், முஹம்மது இறந்து விட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அல்லாஹ்வை ரப்பு என்று ஈமான் கொண்டீர்களோ
விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் ஒருபோதும் இறக்க மாட்டான். நபிமார்கள் வருவார்கள் செல்வார்கள், ஆனால் அல்லாஹ் என்பது நிலையானவன் என்பதாக ஹதரத் அபூபக்கர் பேசிய பிறகுதான் சமுதாயத்திற்கு தெரிகிறது, இனி நம்மை வழிநடத்துவதற்கான சரியான ஆள் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று. அதே போல தான் அபூபக்கருடைய மரணத்துடைய நேரத்தில் தனக்கு பிறகு யார் கலிஃபாவாக வர வேண்டும் என்ற ரீதியில் அபூபக்கர் கை காட்டியது ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்பொழுதும் சஹாபாக்களுக்கு மத்தியில் சில கருத்து வேறுபாடுகள். உமர் சரி வருவாரா? கடுமையான எண்ணம் கொண்டவர், கருமையான உள்ளம் கொண்டவர், இவரால் மக்களை நளினமாக வழிநடத்த சரி முடியுமா? ஒரு தலைவருக்குண்டான அந்த குணநலன்கள் இவரிடத்தில் இருக்கிறதா என்று அஞ்சிய சமயத்தில் ஹசரத் அபூபக்கர் உமரைத்தான் முன்மொழிந்தார். எந்த நாவுகள் எல்லாம் உமர் சரிவர மாட்டாரோ என்று யோசித்தனவோ அந்த நாவுகள் எல்லாம் பின்னால் பேசியது. உமரை போன்ற சிறந்த ஆட்சியாளர் நாங்கள் பார்க்கவில்லை. ஒரு கட்டத்தில் மக்களுக்கு மத்தியில் நான் அசத்தியத்தில் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்ட பொழுது ஒரு பெண் எழுந்து சொன்னார், ஒரு சஹாபி எழுந்து சொன்னார், சாதாரணமான ஒரு சஹாபி. அருமையான சகோதர பெருமக்களே, உமரே, உங்களிடத்திலே நாங்கள் அசத்தியத்தை பார்த்தால் என்னுடைய வாளை கொண்டு சரி செய்வோம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவர்களுக்கான ஸ்பேஸ் இடத்தை கொடுத்தவர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா. அப்போ பொறுப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. யாருக்கு வேண்டுமானாலும் பொறுப்பு சாட்டி விடலாம் என்றெல்லாம் அல்ல. நமக்கான சரியான வாய்ப்பு, சரியான நபரை தேர்வு செய்கின்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அருமையான சகோதர மக்களே, அதே போன்று இந்த வாக்குப்பதிவு சம்பந்தமான இன்னொரு தகவலையும் சொல்லப்படுகிறது. இதோட இன்னொரு முக்கியமான அம்சம் அமானிதம். நம்ம இடத்துல அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது இல்லையா? இந்த நேரத்தில் அமானிதத்தை சரியான அளவில் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மோமினுக்கும் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போன்று வாக்களிப்பது சம்பந்தமாக இது ஒரு ஜனநாயக கடமை சம்பந்தம் என்பதை ரீதியில் பலர் பலவிதமாக பேசலாம். பள்ளிக்கு வெளியில் இது நியாயமான முறையில் இருக்க வேண்டும், சரியான முறையில் இருக்க வேண்டும், பணம் வாங்கிவிட்டு ஓட்டு போடக்கூடாது, ஜனநாயகத்தை விற்பனை செய்யக்கூடாது, உங்களுடைய உரிமைகளை விற்கக்கூடாது என்றெல்லாம் பலர் பலவிதமாக பேசலாம். ஆனால் நாம் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் பேசுகிறோம். அவர்கள் பேசுவதும் நாம் பேசுவதும் ஒன்றல்ல. குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படையில் பேசப்படுகிறது. எனவே நமக்கான பொறுப்பு நிறைய இருக்கிறது. முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த விஷயத்தில் எவ்வளவு கவனம் செலுத்துகிறார்களோ கிட்டத்தட்ட அதைவிட அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு அமானிதத்தை போன்று. லா ஈமான இல்லா பில் அமான. அமானிதத்தன்மை யாரிடத்தில் இல்லையோ அவருடைய ஈமான் சந்தேகத்திற்குரியது இல்லையா? என்னை நம்பும் பொழுது நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் நடந்து கொண்டால் தான் நான் மோமீன். அமானிதம் என்பது மிக முக்கியமான ஒன்று. இன்னல்லா யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான். நீங்கள் உங்களுடைய அமானிதத்தை சரியான அளவில் நிறைவு செய்ய வேண்டும். கியாமத் நாளுடைய அடையாளம் அமானித மோசடி ஏற்படும். கிதாபுகள் எழுதுகிறார்கள் அமானிதம் சம்பந்தமாக. ஒருவர் என்னிடத்தில் ஒரு 500 ரூபாய் பணம் கொடுக்கிறார், பிலால் இடத்துல கொடுத்துருங்கன்னு சொல்லி, மோதினார் இடத்துல கொடுத்துருங்கன்னு சொல்லி ஒரு 500 ரூபா கொடுக்குறாருன்னு சொன்னால் அவர் எந்த 500 கொடுத்தாரோ அதை தான் கொடுக்க வேண்டும். 500 பெரிய மதிப்பு ஒன்றும் இல்லை, நான் வேறு 500 ரூபா கொடுக்கலாம் எல்லாம் கிடையாது, ஷரியத்தில் அனுமதிக்கப்படலை. அவர் எந்த நோட்டை கொடுத்தாரோ அது பழையதோ கிழிந்ததோ கசங்கியிருந்தோ அது பிரச்சனை இல்லை, எதை கொடுத்தாரோ அதை அப்படியே கொடுக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. அருமையான சகோதர பெருமக்கள், அந்த அடிப்படையில் அமானிதம் என்பது மிக முக்கியமான ஒன்று. கிட்டத்தட்ட அமானித மோசடியாக மாறிவிடும் நம்ம சரியான நபரை தேர்வு செய்யவில்லை என்றால். அதே போன்று ஒவ்வொரு முறையும் தேர்தல் என்று வரும் பொழுது நமக்கான இன்னொரு முக்கியமான பிரச்சனை பணம் வாங்குவது. பணம் வாங்கி கொண்டு ஓட்டு போடலாம். பல முறை இது சம்பந்தமாக பேசியிருக்கிறோம், பலர் பேசுகிறார்கள், கேட்கிறார்கள் என்று இருந்தாலும் புதிதாக ஒவ்வொரு முறையும் கேட்கிறோம், பணம் வாங்குவதில் என்ன தவறு இருக்கிறது என்பதா? அருமையான சகோதர பெருமக்களை, ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி பேசுகிறார்கள், மன் ஷஃபஅ லியஹதின் ஷஃபாஅத்தன். ஒருவர் இன்னொருவருக்கு சிபாரிசு செய்கிறார், இவர் சரியாக இருப்பார், இவரை நீங்கள் தேர்வு செய்யுங்க என்பதாக சிபாரிசு செய்கிறார். சிபாரிசு செய்யப்பட்டவர் சிபாரிசு செய்தவருக்கு அன்பளிப்பு வழங்கிறார். ஃபஊஹதிய இலைஹி, நான் ஒருவருக்கு சிபாரிசு செய்கிறேன், இந்த பொறுப்புக்கு இவர் சரியாக வருவார், இவரை தேர்வு செய்யுங்க என்பதாக அவர் தேர்வு செய்யப்பட்டு விட்டார். இப்போ இந்த நபர் எனக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கிறார். நல்லா பாருங்கள், லஞ்சம் என்ற வார்த்தையை பெருமானார் உபயோகிக்கலை, வட்டி என்ற வார்த்தையை பெருமானார் உபயோகிக்கலை, அதற்கெல்லாம் வேறு வார்த்தைகள் இருக்கிறது. பெருமானார் தெளிவாக சொல்கிறார்கள், ஃபஊஹதிய இலைஹி, அவர் எனக்கு அன்பளிப்பு வழங்கினார். ஃபகபிலஹா, இப்பொழுது இந்த அன்பளிப்பை நான் பெற்றுக்கொண்டேன் என்றால் பெருமானார் சொல்கிறார்கள், ஃபக்கத் அதா பாபன் அதீமன் மின் அபுவாபிர் ரிபா, நான் வட்டியினுடைய மிகப்பெரிய வாசலுக்கு வந்து விட்டேன். வட்டியில் பல தரங்கள் இருக்கிறது, ஆக பெரிய வட்டியில் வந்து விட்டேன் என்பதாக அல்லாஹு தாலாவுடைய தூதர் சொல்கிறார்.
அருமையான சகோதர பெருமக்களே, எனவே அந்த அடிப்படையில் அரசியல்வாதிகள் அவர்கள் நமக்கு பணம் கொடுக்கிறார்கள் என்பதனால நம்ம அவர்களுக்கு தான் வாக்களிக்கிறோம், அதனால் பெற்றுக்கொள்ளலாம் என்றெல்லாம் இல்லை. எப்படி பார்த்தாலும் அது வட்டி தான். அதில் அது ஆகுமாக்குவதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது, இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புபவர்கள் அல்லது ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள் அவர்கள் சம்பாதித்த அநியாயமான பொருட்களிலே தருகிறார்கள். இது கூடுதலான ஒரு பாரமாக மாறிடும், பாவங்களில் மிகப்பெரிய பாவமாக மாறிடும். அவர்கள் சொந்த காசை, அவர் வீடு வாசலை, அவர் தோட்டந்துறவுகளை விற்று அவர்கள் ஹலாலான முறையில் சம்பாதித்த காசுகளை கொடுத்தாலும் கூட இங்கே ஹராம் தான், இல்லையா? என்ன, கிட்டத்தட்ட சிபாரிசு செய்வதற்காக நம்ம பணம் பெறுகிறோம். அவர்கள் கொடுக்கின்ற பணம் ஹலாலான முறையில் எடுத்திருந்தாலும் சம்பாதித்திருந்தாலும் அதுவே ஹராம் என்று இருக்கும் பொழுது அவர்கள் முழுக்க முழுக்க ஹராமான முறையில் சம்பாதித்த பணம் என்பது ஒருபோதும் அனுமதிக்கப்பட முடியாது. எனவே இது பச்சை ஹராம். எனவே பணம் பெற்றுக்கொண்டு வாக்களிப்பது என்பது இஸ்லாத்திற்கு நேரடியான எதிரான ஹராமான பொருள் என்பதை முதல்ல விளங்க வேண்டும். அதனால் அதில் பெரிய ஒரு அந்த வரக்கூடிய வருமானங்களை வச்சு நம்முடைய காலங்கள் ஒன்று ஓட்டிட முடியாது. அதிகபட்சமாக ஒரு நாள் செலவு, 2 நாள் செலவு, அவ்வளவுதான். அருமையான சகோதர பெருமக்களை, எனவே இது சம்பந்தமாக மிக அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். எல்லாற்றை விட அதிகமாக அல்லாஹு தாலாவிடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய தூதர் நமக்கு ஒரு அழகான துஆவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம ரப்பனா லா துஸல்லி அலைனா மல்லா யர்ஹம்னா வலா யஹாஃபுக ஃபீனா. பிரபல்யமான துஆ. நம்மள பல பேர் அரபியில் மனப்பாடம் செய்திருப்போம், தெரியாதவர்கள் தமிழில் சொல்லிக் கொள்ளுங்கள். யா அல்லாஹ், எங்களை லா துஸல்லி அலைனா மல்லா யர்ஹம்னா, எங்கள் மீது இரக்கம் காட்டாத, எங்கள் விஷயத்தில் உன்னை அஞ்சாத கெட்ட ஆட்சியாளர்களை எங்கள் மீது சாட்டி விடாதே. ரசூலுல்லாஹ்வுடைய துஆ. ஒரு நல்ல ஆட்சியாளருக்கான 2 தகுதிகள் பெருமானார் சொல்கிறார்கள். குடிமக்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும். 2வது, குடிமக்கள் விஷயத்தில் இறைவனை அஞ்ச வேண்டும். நம்ம குடிமக்களுக்கு அநியாயம் செய்துவிட்டால் ரப்பு பிடித்து விடுவானே என்ற அச்சம் இறைவன் மீது இருக்க வேண்டும். 2வது, குடிமக்களின் மீது இரக்கம் காட்ட வேண்டும். இந்த 2 பண்பு அல்லாத வேறு நபரை எங்கள் மீது சாட்டி விடாது என்பதாக பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். அதிகமாக துஆ செய்வோம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, துஆ என்பது மிக முக்கியமான ஒன்று. அத்துஆ சிலாஹுல் முஃமின். நம்ம என்னதான் ஒரு புறம் இருந்து ஓட்டளிக்கிறோம், இன்றைக்கி தமிழகம் முழுவதும் இந்த பாசிசத்துக்கு எதிராக இருக்கிறது என்பது ஒரு புறம் இருந்தாலும் வடநாடுகள் என்பது இன்னும் அவர்களுடைய கை உயர்ந்து தான் இருக்கிறது. எனவே துஆக்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லாஹு தஆலாவிடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். ஜமாத்துல் உலமா சில வழிகாட்டுதலை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இந்த துஆக்களை ஓதுங்கள். 7 முறை ஓதுங்கள். எப்போ ஓட்டு போடும் வரைக்கும் இல்லை, தேர்தல் முடிகின்ற வரை, எண்ணிக்கை வருகின்ற வரைக்கும் அதிகமாக இந்த துஆக்களை ஓத சொல்கிறார்கள். யா கஹார் யா ஜப்பார். கஹார் என்றால் அடக்கி ஆளுபவன், ஜப்பார் என்றால் ஆட்சியாளன். யா கஹார் யா ஜப்பார் என்ற வார்த்தையை அதிகமாக மொழியுங்கள் என்பதாக நமக்கு வழிகாட்டுதல் இருக்கிறது. அதேமாதிரி அதிகமாக துஆ செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் விட நம்முடைய அமல்கள் சீராக வேண்டும். நம்மை நாம் சரி செய்யாமல் நம்முடைய ஆட்சியாளர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பது அடிப்படையில் சாத்தியமற்ற ஒன்று. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒரு மிகப்பெரிய மோசக்கார ஆளுநராக இருந்தான் மர்வானுடைய ஆட்சி காலத்தில். யசீதுடைய மகன் மர்வானுடைய ஆட்சி காலத்தில் இருந்த மிக மோசமானவன், பயங்கரமான ஆட்சியாளர். லட்சக்கணக்கான நபர்களை கொலை செய்தவன். அவனிடத்தில் கேட்கப்பட்டது இவ்வளவு மோசமான ஆட்சியாளனாக இருக்கிறாய் என்று கேட்டபொழுது அவன் சொன்ன வார்த்தை, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை முன்மொழிந்தான். அமாலுக்கும் உம்மாலுக்கும், உங்களுடைய அமல்கள் தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்தில் இருந்த முஸ்லீம்களிடத்தில் தக்வா நிரம்பி இருந்தது, ஈமான் நிரம்பி இருந்தது, இறைச்சம் நிரம்பி இருந்தது. அல்லாஹு தஆலா உமரை போன்ற ஆட்சியாளர்களை வழங்கினான். இன்னைக்கு உங்களிடத்தில் ஈமான் கெட்டி இருக்கிறது, அமல்கள் கெட்டி இருக்கிறது. எனவே உங்களிடத்தில் என்னை போன்ற மோசமான ஆட்சியாளர்கள் அல்லாஹு தஆலா சாட்டி இருக்கிறான். ஆட்சியாளர் சரியாக வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் சீர் செய்து கொள்ளுங்கள் என்பதாக அவன் அளித்த பதில் வரலாற்றில் மிக முக்கியமானது. இறுதியாக ஒரே ஒரு நீண்ட ஹதீஸ் தர்ஜுமாவோடு நான் முடித்துக்கொள்வேன். நீங்கள் அந்த தர்ஜுமாவை பார்க்கும் பொழுதே அல்லாஹு தஆலா நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹு தஆலா இன்றைக்கி நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனையை, நான் எப்படி வேணா இருப்பேன், ஆனால் என்னை சுற்றி இருப்பவர் நல்லவராக இருக்க வேண்டும். கணவன் ஆக மோசமானவனாக இருப்பான், மனைவி சரியாக அமைய வேண்டும் என்று விரும்புவான், இல்லையா? இவன் தாய் தகப்பன் எவ்வளவு மோசமானவர்களாக இருந்தாலும் பிள்ளைகள் நமக்கு விருப்பமானவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சின் அடிப்படையில் சொல்படி நடக்க வேண்டும் என்றெல்லாம் விரும்புவோம், இல்லையா? என்னை பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன், என்னை சுற்றி இருப்பவர்கள் சரியாக இருக்க வேண்டும் என்ற மனநிலை மிக ஆபத்தானது. அல்லாஹு தஆலா சொல்வதாக அல்லாஹு தஆலாவுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார். ஹதீஸை குதுசி அல்லாஹு தஆலா சொல்லி, இன்னல்லாஹ் யகூல் அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன. அல்லாஹ் சொல்கிறான். இந்த வார்த்தை எல்லாமே அல்லாஹ்வுடைய வார்த்தை. நான் தான் ரப்பு, நான் தான் இறைவன்,
என்னை தவிர வேறு இறைவன் இல்லை. அன மாலிக்குல் முல்க், நான் தான் ஆட்சியாளர், ஆட்சியை நான் தான் வழங்குகிறேன். உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்குமான ஆட்சியை நான் தான் வழங்குகிறேன். நான் விரும்புபவர்களுக்கு ஆட்சியை வழங்குகிறேன், விரும்புபவர்கள் ஆட்சியை பிடுங்குகிறேன். குலூபுல் முல்கி பியதி, ஆட்சியாளர்களுடைய உள்ளங்கள் என்னுடைய கையில் இருக்கிறது. ஆட்சியாளர்கள் இருக்கிறார்களே, இவருடைய உள்ளங்கள் என்னுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் இபாத இதா அதாஊனி ஹவ்வல்து குலூப முலூகிஹிம் அலைக்கும் பிர்ராஃபதி வர் ரஹ்மா. என்னுடைய அடியார்கள் எனக்கு கட்டுப்பட்டு நடந்தால், என்னுடைய ஷரியத்தின் அடிப்படையில், குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் எனக்கு வழிபட்டு நடந்தால், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களிலே, எப்படி ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களிலே குடிமக்கள் சம்பந்தமான இரக்கத்தை போடுவேன். இன்ன இபாதி இதா அதாஊனி, என்னுடைய அடியார்கள் என்னை கட்டுப்பட்டு நடத்தால், ஹவ்வல்து குலூப முலூகிஹிம், அவர்களுடைய தலைவர்கள் ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களிலே பிர்ராஃபா, இரக்கத்தை போடுவேன், ஒரு ரஹ்மா, சந்தோஷத்தை போடுவேன் இல்லையா. ஆட்சியாளர்கள் குடிமக்கள் மீது ஒரு இரக்கத்தை போடுவேன். ஃபை நசவுனி, ஆனால் என்னுடைய அடியார்கள் எனக்கு மாறு செய்தால், என்னுடைய ஷரியத்திற்கு மாற்றமாக இவர்கள் நடந்தால், ஹவ்வல்து குலூபஹும் அலைஹிம் பிஸ்ஸக்தி வன்னக்வா. அல்லாஹ் தஆலா பேசுகிறான், ஆட்சியாளருடைய உள்ளங்களிலே வெறுப்பை போடுவேன், குடிமக்களின் மீது ஒரு கடுமையை போடுவேன். செய்தி புரிகிறதா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுடைய ஆட்சியாளருடைய உள்ளங்கள் என்னுடைய கையில் இருக்கிறது. நீங்கள் ஒழுக்கமாக இருந்தால் உங்களுடைய தலைவருடைய உள்ளங்களிலே உங்களின் மீது இரக்க குணத்தை நான் போடுவேன். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் எனக்கு மாற்றமாக நடந்தால் உங்களுடைய தலைவருடைய உள்ளங்களிலே உங்கள் மீது வெறுப்பை போடுவேன், உங்கள் மீது ஒரு கடுமையை போடுவேன். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஸாஹமுஹும் சவாவுல் அதசு அலதாப். அப்பொழுது அப்படி போடும் பொழுது அந்த ஆட்சியாளர்கள், கெட்ட ஆட்சியாளர்கள் தன்னுடைய குடிமக்கள் மீது மிக மோசமாக நடந்து கொள்வார்கள். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா பேசுகிறான், வலா தஷ்கலு அன்ஃபுசுக்கும் பிதுஆ அலல் முலூகி, ஆட்சியாளர்களுக்கு எதிராக துஆ செய்வதில் நீங்கள் ஈடுபடாதீர்கள். ஆட்சியாளர்களுக்கு எதிராக துஆ செய்வதில் நீங்கள் ஈடுபடாதீர்கள். வஷ்கலூஹும் பிஸ்ஸிக்ரி வத்தவர்ரி, நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய ஷரியத்தை கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற விஷயத்தில் ஈடுபடுங்கள். அல்லாஹ் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? நீ எப்படி வேணா இருப்பேன், ஆட்சியாளர்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பாதீங்க. நீ ஒழுக்கமாகிரு, ஒழுக்கமான நல்ல ஆட்சியாளர் நான் உனக்கு வழங்குவேன். அல்லாஹ்வுடைய வார்த்தை. கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் ஒரு புறம் நம்ம அல்லாஹுக்கு பயந்து நம்ம மேலே சொன்ன 4 அடிப்படையில் ஓட்டு போடுகிறோம், நல்லவர்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறோம் ஒரு புறம். இரண்டாவது, நல்ல ஆட்சிகள் வர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ செய்ய வேண்டும், ஆட்சியை வழங்குவது ரப்புல் ஆலமீன். எனவே இன்னொரு புறம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அதை இந்த இரண்டை விட மிக முக்கியமானது, நம்முடைய அமல்களை சரி செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய குணநலன்கள், நம்முடைய வியாபாரம், நம்முடைய குடும்பம், நம்முடைய சமூக கட்டமைப்பு, இவைகளை நாம் சரி செய்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக அதற்கு பரிசாக அல்லாஹ் தஆலா நல்ல ஆட்சியாளர்களை வழங்குவான். இல்லை இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும், நான் இதை எதுவும் சரி செய்ய மாட்டேன், எனக்கு மேலே வரக்கூடிய ஆட்சியாளர்கள் மட்டும் சரியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அது ஒருபோதும் சாத்தியம் இல்லை என்பதுதான் இந்த ஹதீஸுடைய பொருளாக இருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து ஷரியத்தை முழுமையாக பின்பற்றுவோம். நம்முடைய நல் அமல்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா நல்ல ஆட்சியாளர்கள் மீது சாட்டுவான். அப்பேற்பட்ட நல்ல பாக்கியத்தை, நல்ல ஈமானை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்த